மதுரா விஜயம் நூலை எழுதியவர் யார்? ஏ. இப்னு பதூதா, ஐபிஎன் பட்டுதா. பி. கங்காதேவி, கங்காதேவி. சி. அபுல் ஃபசல், அபுல் ஃபசல். டி. கிருஷ்ணதேவராயர், கிருஷ்ணதேவராய். சரியான பதில் பி. கங்காதேவி, கங்காதேவி. சரியான விடை கங்காதேவி. விஜயநகர இளவரசர் குமார கம்பனாவின் மனைவியான கங்காதேவி தனது கணவர் மதுரையை வென்றதை சிறப்பிக்கும் வகையில் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதினார். மற்றவை அ. இப்னு பதூதா ரிஹ்லா என்ற பயண நூலை எழுதிய மொராக்கோ பயணி. ஸ்பின்னிங் ஜென்னி மற்றும் வாட்டர் ஃபிரேம் ஆகியவற்றை இணைத்த கண்டுபிடிப்பு எது? ஏ. விசைத்தறி, பவர்லூம். பி. வாட்டர் ஃபிரேம், வாட்டர் ஃபிரேம். சி. ஸ்பின்னிங் மியூல், ஸ்பின்னிங் மியூல். டி. ஸ்பின்னிங் ஜென்னி, ஸ்பின்னிங் ஜென்னி. சரியான பதில் சி. ஸ்பின்னிங் மியூல், ஸ்பின்னிங் மியூல். சரியான விடை ஸ்பின்னிங் மியூல். 1779 இல் சாமுவேல் கிராம்ப்டன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்பின்னிங் மியூல், ஸ்பின்னிங் ஜென்னி மற்றும் வாட்டர் ஃபிரேம் ஆகிய இரண்டின் நன்மைகளையும் கொண்டிருந்தது. இது மிக மெல்லிய மற்றும் வலிமையான நூல்களை உற்பத்தி செய்ய உதவியது. மக்கள் ஆரம்பத்தில் எதை பற்றிய அறிவை கொண்டிருக்கவில்லை, அது பிற்காலத்தில் வளர்ந்தது. ஏ. தங்குமிடத்திற்காக குகைகளில் வாழ்வது. பி. பெரிய விலங்குகளை வேட்டையாடுவது. சி. இரும்பு மற்றும் மட்பாண்டம் தயாரித்தல். டி. சமைப்பதற்கு நெருப்பை பயன்படுத்துதல். சரியான பதில் சி. இரும்பு மற்றும் மட்பாண்டம் தயாரித்தல். 5. சரியான விடை கற்கால மனிதர்கள் ஆரம்பத்தில் உலோகங்களைப் பற்றியோ அல்லது களிமண்ணால் மட்பாண்டங்கள் செய்வதைப் பற்றியோ அறிந்திருக்கவில்லை. நாகரிக வளர்ச்சியின் பிந்தைய கட்டங்களில்தான் இரும்பு மற்றும் மட்பாண்ட தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டு வாழ்க்கை முறை மாறியது. பாஸ்டன் படுகொலைக்குப் பிறகு பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வு எவ்வாறு தீவிரமடைந்தது? ஏ. பொது உரைகள் மற்றும் விவாதங்கள் மூலம். பி. செய்தித்தாள்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம். சி. துருப்புகளுடன் நேரடி மோதல் மூலம். டி. புதிய புறக்கணிப்புகளின் அமைப்பு மூலம். சரியான பதில் பி. செய்தித்தாள்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. பாஸ்டன் படுகொலைக்குப் பிறகு சாமுவேல் ஆடம்ஸ் போன்ற தலைவர்கள் செய்தித்தாள்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் பிரிட்டிஷ் கொடுமைகளை மக்களிடம் பரப்பினர். ஷாஹு மகாராஜாவின் ஆட்சிக் காலம் என்ன? ஏ. 1708 முதல் 1740 வரை, 1708 to 1740. பி. 1708 முதல் 1720 வரை, 1708 to 1720. சி. 1708 முதல் 1749 வரை, 1708 to 1749. டி. 1720 முதல் 1749 வரை, 1720 to 1749. சரியான பதில் சி. 1708 முதல் 1749 வரை, 1708 to 1749. சரியான விடை சிவாஜியின் பேரனான ஷாஹு மகாராஜா 1708 முதல் 1749 வரை மராட்டிய பேரரசை ஆட்சி செய்தார். இவரது காலத்தில்தான் பேஷ்வாக்களின் அதிகாரம் மேலோங்கி மராட்டிய அரசு விரிவடைந்தது. சுமேரியர்கள் எந்தக் கடவுளை வானம் மற்றும் காற்றின் கடவுளாக வழிபட்டனர்? ஏ. இஷ்தார், இஷ்தர். பி. இன்லில், என்லில். சி. நின்லில், நின்லில். டி. நன்னா, நன்னா. சரியான பதில் பி. இன்லில், என்லில். சரியான விடை பி. சோகஸ்மெலி. சுமேரிய புராணங்களின்படி என்லில் என்பவர் காற்று, வானம் மற்றும் புயல்களின் கடவுளாக கருதப்பட்டார். அவர் கடவுள்களின் அரசனாகவும் மனிதர்களுக்கு அரச பதவியை வழங்குபவராகவும் போற்றப்பட்டார். பாதுகாப்பிற்காக அசீரியர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டனர்? ஏ. மார்டக், மர்தூக். பி. ஷமாஷ், ஷாமாஷ். சி. லமாசு, லமஸ்ஸு. டி. இஷ்தார், இஷ்தர். சரியான பதில் சி. லமாசு, லமஸ்ஸு. 5. சரியான விடை சி. சோகஸ்மெலி. லமாசு என்பது மனித தலை, காளையின் உடல் மற்றும் இறக்கைகளைக் கொண்ட ஒரு பாதுகாப்பு தெய்வமாகும். அசீரியர்கள் தங்கள் அரண்மனைகள் மற்றும் நகர நுழைவாயில்களில் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்க
இதன் பிரம்மாண்ட சிலைகளை வைத்தனர். தக்காணத்திற்கு குடிபெயர பல அரேபியர்கள், துருக்கியர்கள் மற்றும் பாரசீகர்களை அழைத்தவர் யார்? ஏ. அக்பர் மன்னர், கிங் அக்பர். பி. சுல்தான் தராஃப்ஸ், சுல்தான் தரஃப்ஸ். சி. சுல்தான் முதலாம் முகம்மது, சுல்தான் முகம்மது ஐ. டி. ஆளுநர் அலி, கானா அலி. சரியான பதில் சி. சுல்தான் முதலாம் முகம்மது, சுல்தான் முகம்மது ஐ. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சுல்தான் முதலாம் முகம்மது பாமினி அரசில் வெளிநாட்டினரே ஆஃபாகிகள் அரசு பணிகளில் அமர்த்தும் முறையே தொடங்கி வைத்தார். இதன் மூலம் தக்காண பகுதிக்கு அரேபியர்கள் மற்றும் பாரசீகர்கள் அதிகளவில் குடிபெயர்ந்தனர். ஜோராஸ்டர் பிரகடனப்படுத்திய ஒரே கடவுளின் பெயர் என்ன? ஏ. கன்பூசியஸ், கன்ஃபியூஷியஸ். பி. ஜென் அவெஸ்டா, ஜென் அவெஸ்டா. சி. அஹுரா மஸ்தா, அஹுரா மைடா. டி. லாவோட்சே, லாவ்ட்சே. சரியான பதில் சி. அஹுரா மஸ்தா, அஹுரா மைடா. 6. ஜோராஸ்டிரிய மதத்தை தோற்றுவித்த ஜோராஸ்டர், அஹுரா மஸ்தா என்ற ஒரே கடவுளை வணங்க வேண்டும் என்று போதித்தார். அஹுரா மஸ்தா என்பது ஒளியின், நன்மையின் மற்றும் உண்மையின் கடவுளாக கருதப்படுகிறது. ஏ. கன்பூசியஸ் என்பவர் சீனாவைச் சேர்ந்த ஒரு தத்துவஞானி ஆவார். லோடி வம்சத்திற்கு உடனடியாக முந்தைய வம்சம் எது? ஏ. துக்ளக் வம்சம், துக்ளக் டைனாஸ்டி. பி. சையது வம்சம், சையத் டைனாஸ்டி. சி. கில்ஜி வம்சம், கில்ஜி டைனாஸ்டி. டி. முகலாய வம்சம், முகல் டைனாஸ்டி. சரியான பதில் பி. சையது வம்சம், சையத் டைனாஸ்டி. சையது வம்சம் கிபி 1451 டெல்லி சுல்தானகத்தின் 4வது வம்சமாகும். இதற்கு அடுத்தே லோடி வம்சம் ஆட்சியை பிடித்தது. பஹ்லுல் லோடி கடைசி சையது அரசரை நீக்கிவிட்டு லோடி வம்ச ஆட்சியை தொடங்கினார். நன்னம்பிக்கை முனையைச் சுற்றி வந்த பிறகு 1498 இல் கோழிக்கோட்டிற்கு வந்தவர் யார்? ஏ. வாஸ்கோ ட காமா, வாஸ்கோ டா காமா. பி. மார்கோ போலோ, மார்கோ போலோ. சி. கிறிஸ்டோபர் கொலம்பஸ், கிறிஸ்டோபர் கொலம்பஸ். டி. ஃபெர்டினாண்ட் மெகலன், ஃபர்தினாண்ட் மேஜலின். சரியான பதில் ஏ. வாஸ்கோ ட காமா, வாஸ்கோ டா காமா. 1. வாஸ்கோ ட காமா 1498 இல் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்து கோழிக்கோட்டை அடைந்தார். இது ஐரோப்பிய காலனித்துவத்திற்கும் நறுமணப் பொருட்கள் வர்த்தகத்திற்கும் புதிய பாதையை திறந்தது. சுட்கஜெண்டோர் எந்த நாகரிகத்துடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. கிரேக்க நாகரிகம், கிரீக் சிவிலைசேஷன். பி. சிந்து நாகரிகம், இண்டஸ் சிவிலைசேஷன். சி. சீன நாகரிகம், சைனீஸ் சிவிலைசேஷன். டி. ரோமானிய நாகரிகம், ரோமன் சிவிலைசேஷன். சரியான பதில் பி. சிந்து நாகரிகம், இண்டஸ் சிவிலைசேஷன். 6. சுட்கஜெண்டோர் என்பது சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேற்கு எல்லைப் பகுதியாக தற்போதைய பாகிஸ்தான்-ஈரான் எல்லையில் அமைந்துள்ளது. இது ஹரப்பா மக்களின் கடல்வழி வணிகத்திற்கு ஒரு முக்கிய துறைமுகமாக செயல்பட்டது. மனித மூதாதையர்களின் முக்கிய தொட்டில்களில் ஒன்றாக அடையாளம் காணப்படும் நதி எது? ஏ. கொசஸ்தலையாறு, கொசஸ்தலையார் ரிவர். பி. டைக்ரிஸ் நதி, டிக்ரீஸ் ரிவர். சி. நைல் நதி, நைல் ரிவர். டி. யூப்ரடிஸ் நதி, யூஃப்ரேட்ஸ் ரிவர். சரியான பதில் ஏ. கொசஸ்தலையாறு, கொசஸ்தலையார் ரிவர். தமிழ்நாட்டின் கொசஸ்தலையாறு படுகை, குறிப்பாக அத்திரம்பாக்கம், உலகின் மிக முக்கியமான பழங்கற்கால தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு மனித மூதாதையர்கள் வாழ்ந்ததற்கான மிக பழமையான சான்றுகள் கிடைத்துள்ளன. மெசபடோமியாவின் நகரரசுகளைச் சுற்றி பல ராஜ்யங்கள் எந்த காலகட்டத்தில் தோன்றின? ஏ. கியுமு 3ஆம் ஆயிரமாண்டின் தொடக்கத்தில். பி. கியுமு 4ஆம் ஆயிரமாண்டின் மத்தியில். சி. கியுமு 2ஆம் ஆயிரமாண்டின் இறுதியில். டி. கியுமு 1ஆம் ஆயிரமாண்டின் இறுதியில். சரியான பதில் ஏ. கியுமு 3ஆம் ஆயிரமாண்டின் தொடக்கத்தில். 1. கியுமு 3000 வாக்கில் மெசபடோமியாவில் சுமேரிய, அக்காடிய நாகரிகங்கள் ஒருங்கிணைந்து நகரரசுகளாக மாறின. இதுவே பின்னர் பெரிய ராஜ்யங்கள் உருவாக அடிப்படையாக அமைந்தது. மற்றவை பி. கியுமு
அரேபியர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு எகிப்தியர்கள் எந்த பேரரசின் கீழ் துன்புற்றனர்? ஏ. ஜப்பானிய பேரரசு, தி ஜாப்பனீஸ் எம்பையர். பி. ரோமானிய பேரரசு, தி ரோமன் எம்பையர். சி. மொராக்கோ பேரரசு, தி மொராக்கன் எம்பையர். டி. இஸ்லாமிய பேரரசு, தி இஸ்லாமிக் எம்பையர். சரியான பதில் பி. ரோமானிய பேரரசு, தி ரோமன் எம்பையர். 9. அரேபியர்கள் எகிப்தை கைப்பற்றுவதற்கு முன்பு அது பைசண்டேன் கிழக்கு ரோமானிய பேரரசின் கீழ் இருந்தது. அங்கு மக்கள் கடும் வரிச்சுமையால் பாதிக்கப்பட்டனர். ரோமானியர்களின் மத அடக்குமுறையிலிருந்து விடுபட எகிப்தியர்கள் அரேபியர்களை ஒரு மாற்றாக கருதினர். கற்கருவிகளிலிருந்து சிறிய செதில்களை செதுக்க பயன்படுவது எது? ஏ. ஒரு உளி, a chisel. பி. ஒரு சுத்தியல் கல், a hammer stone. சி. ஒரு செதுக்கு கருவி, a carving tool. டி. ஒரு கூர்மையான கத்தி, a sharp blade. சரியான பதில் பி. ஒரு சுத்தியல் கல், a hammer stone. 2. கற்கால மனிதர்கள் ஒரு பெரிய கல்லிலிருந்து சிறிய செதில்களை நீக்கி கருவியாக மாற்ற சுத்தியல் கல்லை, hammer stone, பயன்படுத்தினர். இந்த முறை தாக்குதல் நுட்பம், percussion technique என்று அழைக்கப்படுகிறது. மாரவர்மன் குலசேகரன் எத்தனை ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார்? ஏ. 20 ஆண்டுகள். பி. 30 ஆண்டுகள். சி. 40 ஆண்டுகள். டி. 50 ஆண்டுகள். சரியான பதில் சி. 40 ஆண்டுகள். 5. சரியான விடை சி. சோகஸ்மெலி. 2ஆம் பாண்டிய பேரரசின் சிறந்த அரசரான மாரவர்மன் குலசேகரன் 1268 முதல் 1308 வரை சுமார் 40 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார். இவரது ஆட்சிக் காலத்தில் அமைதியும் செழிப்பும் நிலவியதாக வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார். சமூக மாற்றத்தில் இரும்பு என்ன பங்கு வகிக்கிறது? ஏ. இது எழுத்து வடிவங்களை உருவாக்க பயன்படுகிறது. பி. இது கலப்பைகளை தயாரிக்க பயன்படுகிறது. சி. இது நாணயத்தை உருவாக்க பயன்படுகிறது. டி. இது பெரிய நகரங்களை கட்ட பயன்படுகிறது. சரியான பதில் பி. இது கலப்பைகளை தயாரிக்க பயன்படுகிறது. 9. இரும்பு கலப்பைகளின் பயன்பாடு கடினமான நிலங்களை உழுவதற்கு உதவியது. இது விவசாய உற்பத்தியை பெருமளவில் அதிகரித்தது. இந்த உபரி உற்பத்தி மக்கள் தொகை வளர்ச்சிக்கும் சமூக மாற்றத்திற்கும் முக்கிய காரணமாக அமைந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?